நாங்கள் ரொம்ப பின்தங்கிய குடும்பத்தில் உள்ள ரொம்ப வறுமைக்கோட்டுக்கு கீழே இருக்கோம். என்னால் என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்படி இருந்து சொல்லித்தான் வளர்த்தேன். அப்பா எப்படியாவது அப்பானால பணம் இல்லை, எப்படியாவது நீங்கள் ஒரு நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லித்தான் வளர்த்தேன். அதுவும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு படிச்சிச்சு. படித்து ஒரு 10 ஒரு மார்க்கு குறைஞ்சிருச்சு அந்த எலக்ட்ரிக் ஸ்கூலில் சேர்றதுக்கு 10வது 10th 10வதுல. அதனால அவங்க சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ லோக்கலில் உள்ள ஹெச்எம்கிட்ட போய் கேட்டோம், அந்த மாதிரி சொல்கிற என்னம்மா எப்படியாவது என் மகளை சேர்த்து விடுங்கம்மா அப்படின்னு சொன்னான். அவங்க எல்லாம் மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னா, அப்போ என் மகன் சொல்லிச்சு, அப்பா கணக்கில் நான் 80க்கு கூட தாப்பா வருவேன், 80 போட்டுருக்காப்பா அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ என்னம்மா பண்ண தைரியமாக ரீவெலிசம் போடுவோம்மா, போடுவோம்ப்பா போட்டு போனோன்னே ரீவெலிசி விட்டு திருத்தினதில் குறை இருந்து 10 மார்க் எக்ஸ்ட்ரா வந்துச்சு கணக்கில். அதோட நாங்கள் சரி இந்த மார்க் வந்துருச்சு, எப்படியாவது என் பிள்ளைய கொண்டு போய் அங்கே சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டைம் முடிஞ்சு போச்சு, நீ சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ படித்து இந்த பிள்ளைக்கு பயனில்லாமல் போயிடுச்சு, கஷ்டப்பட்டு படிச்சிருக்கு, அது வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. இப்போ வந்திருக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா நல்லவங்க, அவங்ககிட்ட போய் மனு கொடுங்க, உங்கள் குறை தீரு அப்படின்னு சொன்னாங்க. அதோட சரி நாங்கள் கலெக்டர் ஐயாவை பார்க்க வந்திருக்கோம். ராஜகுமார். என் பேர் லோகாஸ்ரீ. நான் அரசு உயர்நிலைப்பள்ளி கல்வியில் படிச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு 469 மார்க் எடுத்தேன். அது எலக்ட்ரிக் ஸ்கூலில் கேட்டப்ப சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, மார்க்கு கம்மியாக இருக்குன்னு. இப்போ ரீவேல்யூஷன் போட்டு 479 மார்க் வந்திருக்கு. ஆனாலும் இப்போ சீட்டு முடிஞ்சிருச்சு, சேர்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நான் நல்லா படிப்பேன், அங்கே சேர்ந்து நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் கொடுக்க மாட்றாங்க சீட்டு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் தயவுசெய்து நீங்கள் சீட்டு கொடுக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கேன்.